ஸோ ஆடிட் அண்ட் இன்வெஸ்டிகேஷன், ஆடிட்டிங் அண்ட் அக்கௌண்டிங் பார்த்தோம்ல மித்ரா போன கிளாஸ். 3 பாயிண்ட் பார்த்து மட்டும் கரெக்ட். இதுவரைக்கும் கரெக்டா? ஸோ ஆடிட் அண்ட் இன்வெஸ்டிகேஷன் வந்து ஆடிட் ப்ரொசீஜர்லேருந்து பண்ணுவோம். ஆடிட் அண்ட் இன்வெஸ்டிகேஷன் வந்து ஆடிட்ன்றது ஜெனரலி அக்செப்டிங் ஆடிட்டிங் ப்ராக்டிசஸ் படி ஃபினான்ஷியல் ஸ்டேட்மெண்ட்ஸ்லாம் ரெடி பண்ணிருக்காங்களா பார்க்கறது ஆடிட்டிங். சப்போஸ் இன்வெஸ்டிகேஷன்ன்றது அதாவது அனாலிசிஸ். சிவா, குட் ஈவினிங் சிவா, எப்படி இருக்கீங்க? சூப்பர் சிவா. அந்த ஆடிட் அண்ட் இன்வெஸ்டிகேஷன் ஒரு வாட்டி ரீகேப் பண்ணிடுறேன். ஆடிட்டிங்ன்றது வந்து இண்டிபெண்டன்ட். சிவா, நேத்திக்கு ரெக்கார்டிங் எனக்கு பண்ண முடியல. நம்ம நாளைக்கு உட்காந்து, நாளைக்கு காலேஜ் இருக்கா சிவா? எப்பவுமே லீவு. ஓகே, சரி சரி. நாளைக்கு உங்க கூட உட்காந்துட்டு அந்த நேத்திக்கு எடுத்தேன்ல ஏபிசி சம்ஸ் போட்டோம், 6 சம்ஸ் போட்டோம் நினைக்கிறேன். 6 அந்த சம்ஸ் உங்களுக்கு கோ த்ரூ பண்றேன். 3 சம்ஸ் 4 சம்ஸ் போட்டோம். ஓகே. ஆடிட் மீனிங் வந்து ஆடிட்டிங் இஸ் an independent systematic examination of evidence underlying the accounting. See, இது பேசிக்கா என்னன்னா with the generally accepted auditing practices auditing is done. Investigation வந்து whenever you have to scrutinize a particular fact where வந்து some in-depth analysis has to be done னா அப்ப இன்வெஸ்டிகேஷன் நடக்கும். ஆடிட்டுக்கு வந்து வைட் ஸ்கோப், இன்வெஸ்டிகேஷனுக்கு வந்து லிமிடெட் ஸ்கோப் தான். அப்ஜெக்டிவ் ஆடிட்டுக்கு வந்து தே ஆர் வெரிஃபைட் ஃபார் ட்ரூத் அண்ட் ஃபேர்னஸ். இது ஃபார் ஸ்பெஷல் பர்பஸ். ஆடிட் வந்து ஜெனரலி அக்செப்டட் ஆடிட்டிங் பிரின்சிபல் பேஸ் பண்ணி பண்ணுவோம். இன்வெஸ்டிகேஷன்ஸ் இன்வால்வ் அன் எக்ஸ்டெண்டட் ஆடிட்டிங் ப்ரொசீஜர். Audit evidence வந்து auditor will evaluate the accounting records predominantly based on persuasive evidence. அப்படின்னா என்ன அர்த்தம்னா அவங்களுக்கு என்ன டேட்டா இருக்கோ அதை பேஸ் பண்ணி பண்ணுவாங்க. இன்வெஸ்டிகேட்டர் அப்படி கிடையாது. He will try to understand whether the evidence itself is valid or not. அதுலேருந்து he will try to draw the conclusions. Wherever required, he will try to see from a different perspective to arrive at the necessary truth. அதான் இன்வெஸ்டிகேட்டரோட வேலை. அப்ரோச் வந்து ஸ்கெப்டிக்கலா இருக்கும். எப்பவுமே ஒரு சந்தேக கண்ணோட்டத்திலேயே ஆடிட்டர் பார்க்க மாட்டாரு. ஆனா இன்வெஸ்டிகேட்டர் வந்து ஸ்டார்டிங்ல ஷெர்லாக் ஹோம்ஸ்லாம் கேள்விப்பட்டிருப்பீங்களா? பண்ணும்போதே ஒரு சந்தேக கண்ணோ, ஓ இங்க தப்பா இருக்குமோ, அங்க தப்பா இருக்கும், இங்க தப்பா இருக்கும் அப்படின்னு யோசிச்சுட்டே பண்ணிட்டு இருப்பாங்க இன்வெஸ்டிகேட்டர். பீரியாடிசிட்டி வந்து ஆடிட்டிங் இஸ் ரொட்டீன் எக்ஸசைஸ். இது வந்து மோர் தென் 1 இயர் கூட ஆகும். ஆனா 6 மாசத்துலயும் முடிக்கலாம், இல்ல 4 வருஷமுக்கும் ஆகும் அந்த மாதிரி இன்வெஸ்டிகேஷன். சிவா, நீங்க படிச்ச ஆடிட்டிங் இதுவும் மேட்ச் ஆகிறதா சிவா? ஏய் சூப்பர் சிவா. ஆமா, ஆடிட் ஒர்க் பேப்பர்ஸ் அதெல்லாம் இருந்ததா? இப்ப இருக்கா?
ஓ சூப்பர், வெரி குட். ஓ இன்டர்னல் கண்ட்ரோல் இன்டர்னல் செக் இருக்கா? ஆடிட் சாம்பிளிங் இருக்கா சிவா உங்களுக்கு? எந்த புக் பேர் சொல்லுங்க, எந்த ஆத்தர்? ஓகே ஓகே. ஓ வெரி குட் வெரி குட், சூப்பர். ஆ ஆடிட்டிங்க்கு வந்து ரெண்டு அப்ஜெக்டிவ்ஸ் இருக்கு, பிரைமரி அப்ஜெக்டிவ் அண்ட் செகண்டரி அப்ஜெக்டிவ். பிரைமரி அப்ஜெக்டிவ்ல வந்து என்னன்னா ஃபினான்ஷியல் அசஸ்மெண்ட்ஸ் பிரசன்டிங் a ட்ரூ அண்ட் ஃபேர் வியூ ஆஃப் தி. வந்தனா குட் ஈவினிங் வந்தனா. Objectives of auditing la வந்து there are two types, primary objective and a secondary objective. Primary objective வந்து is to determine whether the financial statement present a true and fair view of the financial position and financial performance of the business during the period. Balance sheet வந்து பேலன்ஸ் ஷீட் என்ன காமிக்கும், ஃபினான்ஷியல் பொசிஷனை காமிக்கும் on a particular data. P&L என்ன காமிக்கும், ஃபினான்ஷியல் பர்ஃபார்மன்ஸ் ஆஃப் தி பிசினஸ் ஓவர் தட் பீரியட் காமிக்கும். ஸோ 143 ஆஃப் த கம்பெனிஸ் ஆக்ட் என்ன சொல்றதுன்னா, auditor of the company to state if in his opinion that the financial statement present true and fair view. Primary objective சுத்தி 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 ஒரே விஷயம் தான், ட்ரூ அண்ட் ஃபேர் வியூ, ட்ரூ அண்ட் ஃபேர் வியூ, ட்ரூ அண்ட் ஃபேர் வியூ. பேலன்ஸ் ஷீட் என்ன காமிக்கணும், ஃபினான்ஷியல் பொசிஷன் ஸ்டேட்டஸ். P&L என்ன காமிக்கணும், ஃபினான்ஷியல் பர்ஃபார்மன்ஸ் ஆஃப் த பிசினஸ், அதான் வந்து காமிக்கணும். ஸோ அப்போ பேசிக்கா இது என்ன பண்ணும்னா, opinion of the auditor is basically increases the reliability of the company's financial statements. யாருக்கு சிவா reliability increase பண்றது? கரெக்ட், யூசர்ஸ் ஆஃப் தி ஆர்கனைசேஷனுக்கு ரிலேபிலிட்டி கொடுக்கறது. யூசர்ஸ் ஆஃப் தி ஆர்கனைசேஷனா என்ன, நானும் யூசர் தான். நான் வந்து ஃபார் எக்ஸாம்பிள் நான் ரிலையன்ஸ்ல இன்வெஸ்ட் பண்றேன், இல்ல டாடா மோட்டார்ஸ்ல இன்வெஸ்ட் பண்றேன்னு வச்சுக்கோங்களேன், நானும் வந்து அதோட யூசர் தான். கம்பெனியோட பேலன்ஸ் ஷீட் பிஎன்ட் எல்லாம் ப்ரைஸ் ஏர்னிங் ரேஷியோ எல்லா ஏர்னிங் ரேஷியோலையும் கம்ப்ளீட்டா அனலைஸ் பண்ணிட்டு தான் நான் வந்து ஆம், அவங்களுக்கு வந்து அந்த இதுல வந்து ஷேர் வாங்கலாமா வேண்டாமா எல்லா அனாலிசிஸும் நான் பண்ணுவேன் இல்லையா. ஸோ அந்த ரிலேபிலிட்டி வந்து ரொம்ப 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 இம்பார்ட்டன்ட். அந்த ரிலேபிலிட்டிக்காக தான் ஆடிட்டரே ஒரு ரோலே கிரியேட் பண்ணியிருக்காங்க, இல்லைன்னா ஆடிட்டர் ரோலே இருக்காது. அதான் பிரைமரி அப்ஜெக்டிவ். செகண்டரி அப்ஜெக்டிவ்ன்றது என்னன்னா ஃப்ராடு, ஃப்ராடை டிடெக்ட் பண்றது மெயினா. பிரைமரி அப்ஜெக்டிவ் இஸ் ட்ரூ அண்ட் ஃபேர் வியூ ஆஃப் த ஸ்டேட் ஆஃப் அஃபேர்ஸ் ஆஃப் த கம்பெனிஸ் வியூ. செகண்டரி அப்ஜெக்டிவ் இஸ் டிடெக்டிங் ஃப்ராட்ஸ் அண்ட் எரர்ஸ் இன் த புக்ஸ் ஆஃப் அக்கவுண்ட்ஸ். அப்புறம் இன்னொன்று மெயினான ஒரு விஷயம் என்னன்னா, ஆடிட்டரோட இந்த பிரைமரி ரெஸ்பான்சிபிலிட்டியில பிஸ்னஸ் அசெட்ஸை வந்து சேஃப்கார்ட் பண்றது அப்படின்ற ஒரு விஷயம் இருக்கு. ஆனா என்ன ஃப்ராடுலண்ட் ஆக்டிவிட்டி இருக்கானாலும், என்ன மெட்டீரியல் மிஸ்டேட்மெண்ட்ஸ் இருந்தாலும், என்ன டிஃபால்கேஷன்ஸ் இந்த ரெக்கார்ட்ஸ் ஆஃப் த பிசினஸ் இருந்தாலும், ஆடிட்டர் வந்து ஹி ஹாஸ் டு லுக் இன் டு மேட்டர் வித் கிரேட்டர் டீடைல். சப்போஸ் அவரால் வந்து ஒரு பாயிண்ட் வரைக்கும் தான் அவரோட லிமிட் பர்வியூ இருக்குன்றதுனா, he should actually give an adverse opinion on the நெகட்டிவ் ஒப்பீனியன் ஆன் த புக்ஸ் ஆஃப் ரெக்கார்ட்ஸ். சிவா உங்களுக்கு ஞாபகம் இருக்கா, லால ஒரு பாட்டுல இதெல்லாம் படிப்போம், ஞாபகம் இருக்கா? கம்பெனிஸ் அக்கவுண்ட்லயே ஆடிட்டர் பத்தி வரும் தெரியுமா, he should be in good faith, he should check all the accounting records. இல்ல ஆடிட்டர் பத்தியும் வரும். ஆடிட்டர் பத்தி ஒரு 4 பேஜ், ஒரு 4 பேஜுக்கு அங்கங்க ஸ்ப்ரெட் ஓவரா இருக்கும். அதே தான் இங்க ரிப்பீட் ஆகுது. ஓகேவா? ஸோ பிரசன்ஸ் ஆஃப் மெட்டீரியல் மிஸ்டேட்மெண்ட் ஆர் டிஃபால்கேஷன்ஸ் இன் த ரெக்கார்ட்ஸ் ஆஃப் த பிசினஸ். ஸோ
ஆடிட்டர் வந்து என்ன அப்ஜெக்டிவ்ஸ்னா ஷேர் ஹோல்டர்ஸ் இன்ட்ரெஸ்ட் ப்ரொடெக்ட் பண்ணும், எவேஷன் ஆஃப் டாக்ஸஸ், சேஃப்கார்ட் அகெயின்ஸ்ட் வந்து கேபிட்டல் எரோஷன், என்ஷூர் ஃபேர் ரிட்டர்ன் ஆன் இன்வெஸ்டர்ஸ், கஸ்டமர்ஸ்க்கு ரீசனபிள் ப்ரைஸ், ஒர்க்கர்ஸ்க்கு ஃபேர் காம்பன்சேஷன், ஓவரால் கார்பரேட் சோஷியல் ரெஸ்பான்சிபிலிட்டியை அவங்க வந்து ஃபுல்ஃபில் பண்ணணும். இதுதான் வந்து ஆடிட்டரோட அப்ஜெக்டிவ்ஸ். சிவா, ஆக்சுவலா எனக்கு கொஞ்சம் எனக்கு ஸ்டார்ட் பண்ணி பாதியில இருக்கு சிவா எல்லாமே. உங்க பேப்பர், மித்ரா பேப்பர், நந்தனா பேப்பர்லாம் அதே ஸ்டேஜ் ஒன்ல 2 பேர் பேப்பர். எனக்கு வந்து எனக்கு கொஞ்சம் கூட நான் பிரிண்ட் அவுட் எடுத்து நான் இப்ப டிக் போட்டுட்டு இருக்கேன். ஃபுல்லா கிளாஸஸ் கம்ப்ளீட்டா எடுக்கும்போது ஒரு பாயிண்ட்ல கண்ணெல்லாம் பயங்கரமா வலிக்க ஆரம்பிச்சிச்சு சிவா. அதனால இப்போ உங்க பேப்பர்லாம் பிரிண்ட் அவுட் எடுத்து கரெக்ஷன் பண்ணிட்டு இருக்கேன். அந்த மாதிரி கொஞ்சம் இதுவா இருக்கு. அதுதான் நான் உட்காந்து ஆக்சுவலா எல்லாத்தையும் சேவ் மட்டும் பண்ணி வச்சிட்டு இருக்கேன். ஆனா ரொம்ப ஸ்லோ கரெக்ஷனா இருக்கு. ஸ்பீடாவும் கரெக்ட் பண்ண முடியல. ஆமா சிவா, அது நான் இதுல இன்ஸ்டியூட்ல கேட்டேன். அவங்க என்ன தெரியுமா சொல்றாங்க, மேம் அது வேஸ்ட் பண்ணாதீங்க, லைக் நீங்க அடுத்த ஸ்டேஜுக்கு வந்து ரெடி பண்ணுங்க, லைக் 30 35 வந்து 35 40 வந்து நீங்க வாங்கியிருக்கீங்கன்னா உங்க பேப்பரே எதுக்கு திருப்பி பாக்குறீங்க, அது வந்து பைசா வேஸ்ட் பண்ணாதீங்க, 500 ருபீஸ்லாம் வேஸ்ட் பண்ணாதீங்க அப்படின்னு சொல்லிட்டு ஒரு சார் சொன்னாரு. சரி, ஓகே சார். அவர் வந்து வேணாம் மேம் அது பார்க்காதீங்க, ரொம்ப டிமோட்டிவேட் ஆடிவீங்க அப்படின்றாரு. அந்த ஆங்கிள் சொல்றாரு. ஏன்னா இந்த வாட்டி இன்னும் நல்லா ப்ரிப்பேர் பண்ணுங்க நீங்க அப்படின்னு சொல்றாரு. 3 ஹவர்ஸ் பேப்பர் எழுதி எழுதி பாருங்க அப்படின்னு சொல்றாரு. ஃபைனலுக்கு 3 ஹவர்ஸ் பேப்பர் மேல இருந்து எழுதி பாருங்க அப்படின்றாரு. சரி சார், ஏன்னா அதுல பாத்தீங்கன்னா ரொம்ப டிமோட்டிவேட் ஆயிடுவீங்கன்றாரு. சரி, ஓகே. நான் அதனால இது பண்ணல. ம், ஆ, இல்ல ஆனா நான் என்னோட 2 பேர், என்னோட ஃப்ரெண்ட்ஸ் 2 பேருக்கு அனுப்பிச்சிருக்கேன். ஆ, ஆனா நான் பண்ணல. சரி சார் வந்து ஏதோ ரீசனா சொல்றாரு அப்படின்னு சொல்லிட்டு கமெண்ட்ரிலாம் அவங்க கொடுப்பாங்களாம் அதுல. ஆஹ் அதனால வேண்டாம்மா அப்படின்றாரு. எதுக்காக அவர் சொல்றாருன்னு எனக்கு தெரியல. சரி, பார்க்கலாம்னு விட்டுட்டேன். நீங்க அப்ளை பண்ணிட்டீங்களா சிவா? இதுல வந்து இந்த அப்ஜெக்டிவ்ஸ் ஆஃப் ஆடிட்டிங்ல பிரைமரி அப்ஜெக்டிவ் அண்ட் செகண்டரி அப்ஜெக்டிவ் பார்த்தோம். அடுத்தது வந்து அவர்தான் இந்த புக் ஆன்சர்ஸ் ஆடிட்டிங்க்கு இந்த ஷார்ட் எஸ்ஏ கொஷின்ஸும் எஸ்ஏ கொஷின்ஸும் பசங்களுக்கு நல்லா சொல்லி கொடு, ப்ரெடாமினண்டா அது கவர் ஆகும் அப்படின்னாரு. சரி, ஓகே சார் அப்படின்னு சொன்னா. இந்த டிஸ்டிங்விஷ் பிட்வீன்லாம் நல்லா வரும் போல இருக்கு அப்படின்னு சொன்னார் அவரு. சரி சார் அப்படின்னு. இப்ப வந்து ஆஹ் ஐயோ, hang ஆயிடுச்சு. ஆ ஆடிட்டோட அட்வான்டேஜஸ் என்னன்னு பார்த்தோம்னா, ஆடிட் இஸ் a tool which different stakeholders can use to protect their interest in this enterprise. Employees of organizations வந்து remain alert and vigilant as regards. ஆடிட், நம்ம ஆடிட் என்விரான்மெண்ட் குள்ள போகும்போதே நம்மளும் ரொம்ப அலர்ட்டா இருப்போம், நம்மள சுத்தி இருக்கிறவங்களும் நம்ம ரொம்ப அலர்ட்டா இருப்பாங்க. அவங்களுக்கு என்னன்னா நம்ம ஏதாவது கண்டுபிடிச்சிருவோமோன்ட்டு, நம்மளுக்கு என்னன்னா நம்ம ஏதாவது விட்டுறக்கூடாதே அப்படின்ட்டு. ஸோ ஆல்மோஸ்ட் அலர்ட் சினாரியோவாவே இருக்கும். அப்போ இட் கிரியேட்ஸ் தே வில் பி ஆல்வேஸ் ஒரு மாதிரி அலர்ட் சுச்சுவேஷனா இருக்கும். ஆடிட்ன்றது கரெக்டிவ் மெஷர் மட்டும் கிடையாது, டெட்ரண்ட் எஃபெக்ட். டெட்ரண்ட் எஃபெக்ட்னா ஒரு ஆடிட் பாயிண்ட்னால இட் வில் ஹாவ் அ லாட் ஆஃப் இம்பாக்ட். அப்படியே ஒரு கார்டு லைட்டா நல்லா குரூப் பண்ண கார்டை லைட்டா டச் பண்ணா பட பட படம் மற்றதுலாம் விழுங்க. அந்த மாதிரி ஒரு ஆடிட்ல ஒரு கமெண்ட் கொடுத்தாங்கன்னா அது எங்க போய் இடிக்கும்னு தெரியாது.
இங்க அடிச்சா அங்க வலிக்கும்னுவாங்களா, அந்த மாரி தான் ஆடிட் ரிப்போர்ட். ஒரு வாட்டி எங்களுக்கு ஆடிட் ரிப்போர்ட் 4 நெகட்டிவ் ஒப்பீனியன்ஸ் நெகட்டிவ் கமெண்ட் குடுத்தாங்க. நாங்க வொர்க் பண்ணும்போது ஜியோ ஆடிட்ல. எங்களுக்கு போனஸ் கட் பண்ணிட்டாங்க. ஃபுல் டீமுக்குமே போனஸ் இல்ல. மொத்தம் 365 நாள் வொர்க் பண்ணோம் சிவா. மித்ரா, நந்தனா, கீர்த்தனா. ஆனா 365 டேஸ் வொர்க் பண்ணோம். அதுல 5 நாள் தான் அந்த ஆடிட்டர் வந்து உட்கார்ந்தாரு. அவர் குடுத்த அந்த 4 கமெண்ட்டால அந்த ஃபுல் இயர் எங்களுக்கு போனஸ் கட் பண்ணிட்டாங்க. என்னன்னா 4 நெகட்டிவ் கமெண்ட். ஸோ அப்பன்னா எவ்ளோ நாங்க அலர்ட்டா இருக்கணும்னு பாருங்களேன். எவ்ளோ நம்மள லைக் அப்ப நான் வந்து சிடபிள்யூ முடிக்கல ஆக்சுவலா. சிடபிள்யூ வந்து ஐ வாஸ் பர்சூவிங். ஸோ அப்பதான் எனக்கு அந்த ஜியோ ஆடிட் அவங்க கேட்குற கேள்விலாம் அப்படியே நம்மளுக்கு தலை பிச்சுக்கும். என்ன சொல்றாங்க? அவங்க சொல்றது தான் அவங்க அந்த ஆக்சென்ட் வேற கொஞ்சம் டிஃப்ரெண்ட்டா இருந்தது. யுஎஸ் ஆக்சென்ட் வேற. அவங்க சொல்றது தான் அவங்க கேட்கறதுக்கு தான் நம்ம பதில் சொல்றோமா? நம்ம அவுட் சைட் த பர்வியூ நம்மளுக்கு சொல்லிடக்கூடாது. அதுக்கு வேற நம்மளுக்கு இன்ஸ்ட்ரக்ஷன்ஸ் இருக்கும். ஸோ அதனால நம்ம எப்போ ம்? இல்ல சிவா, நான் ஃபோர்ட்ல வந்து டெம்பா ஜாயின் பண்ணேன். ஆ, அப்ப வந்து அந்த 6 மந்த்ஸ் டைம்ல வந்து இன்டர்னல் கண்ட்ரோல் டீம்ல போட்டிருந்தாங்க எங்கள. டெம்பா ஜாயின் பண்ணி 8th மந்த் என்ன பெர்மனன்ட் பண்ணிட்டாங்க. அந்த டைம்ல ஜியோ ஆடிட் போட்டிருந்தாங்க. அப்ப என்னதான் வந்து ப்ராசஸ் எக்ஸ்பிளைன் பண்ண சொன்னாங்க. நான் அப்பதான் நியூ ஆக்சுவலா எனக்கு என்ன இருக்கோ எக்ஸ்பிளைன் பண்ணிட்டேன். ஆனா அதுல ஹைட் பண்ணணுன்றது எனக்கு தெரியாது. என்ன பண்றேனோ நான் சொல்லிட்டேன். ஆனா அதெல்லாம் சிலதான் ஹைட் பண்ணி சொல்லணுன்றதே அவங்க சொல்லல என்கிட்ட. இன்னொன்னு எனக்கு ஹைட் பண்ணி சொல்றதும் வரவே வராது. ஃபுல்லா அப்படியே ப்ராசஸ் எக்ஸ்பிளைன் பண்ணிட்டேன். அதுக்கப்புறம் எங்க மேனேஜர் கூப்பிட்டு என்ன திட்டுறாரு. நீ ஏன் இதை சொன்னா? நீ ஏன் அதை சொன்னான்னு? நான் சொன்னேன், சார் முன்னாடியே நீங்க சொல்லியிருந்தீங்கன்னா நீங்களே எக்ஸ்பிளைன் பண்ணிருக்கலாம்ல. எனக்கு எல்லாரும் ஹைடே பண்ண முடியாது அப்படின்னு சொல்லிட்டு நான் சொல்லிட்டேன் உங்களுக்கு. சார் எனக்கு வந்து டிரான்ஸ்பரன்சி ரொம்ப இம்பார்ட்டன்ட். நீங்க வேணா என்ன டீம் மாத்திடுங்க அப்படின்னு சொல்லிட்டேன் அவர்கிட்ட. எனக்கு வேணாம், இந்த ரோல் வேணாம். see you are asking me to hide facts which I'm completely against it. எனக்கு மாத்தணும்னா நீங்க மாத்திடுங்க அப்படின்ட்டு அவர் ஒரு மாதிரி டென்ஷன் ஆயிட்டாரு. அதுக்கப்புறம் அதுக்கப்புறம் அவரை மாத்திட்டாங்க கடைசியா. அவர் வந்து நான் ஆக்சுவலா வெளியில போய்லாம் யார்கிட்டயும் சொல்ல, அவர் இப்படி சொன்னாங்கலாம் சொல்லல. பட் வேற ஏதோ ஆடிட்டர் கிட்டயே அவர் ஏதோ இது டிஸ்க்ளோஸ் பண்ணல போல இருக்கு. அதனால அவரை மாத்திட்டாங்க. ஏன்னா அங்க பர்மனண்டா ரிட்டைன் பண்ணிட்டாங்க இன்டர்னல் கண்ட்ரோல் டீம்ல. அதாவது இன்டர்ன்லாம் முடிச்சதுக்கு அப்புறம் சிவா என்னோட ஜர்னி ஃபோர்ட்ல ஸ்டார்ட் ஆச்சு. ஆ, அந்த டைம்ல அப்பதான் வந்து இந்த மாதிரி அப்போ இன்டர்னல் கண்ட்ரோல் டீம்லயே இருந்தேன் நான். ஆடிட் டீம்லயே இருந்தபோது எங்களுக்கு வந்து டிஃப்ரெண்ட் டைப்ஸ் ஆஃப் சாக்ஸ் ஆடிட்டு, அப்புறம் வந்து இன்வென்ட்ரி ஆடிட்டுக்கு போவேன். இன்வென்ட்ரி ஆடிட்ல வந்து பிளான்ட்டுக்கு போவேன். ஃபோர்டு அப்போ மறைமலை நகர்ல பிளான்ட் இருந்தது எங்களுக்கு. அங்க பிளான்ட்டுக்கு போவோம். அங்க லைவா எங்களுக்கு இதெல்லாமே கம்ப்ளீட்டா இருக்கும். எங்களுக்கு அப்படியே அலர்ட்டா இருப்போம் நாங்க. எங்கேயுமே எங்கேயாவது தப்பா அது தப்பா சொல்லக்கூடாதுன்றது ஒரு விஷயம். ஹைட் பண்ணக்கூடாதுன்றது ஒரு விஷயம் இருக்கு சிவா. எனக்கு இது தெரியல, தப்பு தான் அப்படின்றது ஓகே அக்செப்ட் பண்ணிக்கணும். இல்ல இது இப்படி அப்படின்னு நான் வந்து பீட்டிங் அரவுண்ட் தி புஷ் பண்ணேன்னா, அப்ப நான் வந்து கரெக்டான ரோல் ப்ளே பண்ணலன்னு அர்த்தம்ல. கொஞ்ச நாள் அதெல்லாம் கொஞ்சம் டிஃபிகல்ட்டி தான் இருந்தது ஆக்சுவலா எனக்கு. சோ அப்ப என்னாச்சு? அப்படியா? நீங்க சீக்கிரமா எல்லாருமே சீக்கிரமா கிளம்பிடுவீங்க. கவலைப்படாதீங்க. நல்லா இருக்கும் சிவா. நல்லா ப என்ன சொல்றது? நம்ம படிச்சதுக்கு ஒரு திருப்தியா இருக்கும் அந்த ஃபீலே. நம்ம படிச்ச ரிலேட்டடா பண்றோம்னாலே ஒரு சாட்டிஸ்ஃபேக்ஷன் இருக்கும்ல, அந்த மாதிரி இருக்கும். ஆனா நம்ம ஸ்ட்ரெயிட் ஃபார்வர்டா இருக்கணும். அது ரொம்ப இம்பார்ட்டன்ட். முடியாதுன்னா முடியாது. தெரியலன்னா தெரியல. ஆ, சொல்லிக் குடுங்க, கத்துக்கிறேன். இந்த டேட்டா இவ்வளோதான்னா இவ்வளோதான் எக்ஸ்பிளைன் பண்ணோம். நம்ம வந்து இந்த மாரி நம்ம ஹைட் பண்றது, அந்த மாதிரிலாம் வந்து இல்லாம பார்த்துட்டோம்னா பெட்டரா இருக்கும். அ ஆனா சம்டைம்ஸ் அவங்க அப்படிலாம் பண்ண சொல்லுவாங்க. பட் ஆனா எப்படியாவது கண்டுபிடிச்சுருவாங்க சிவா சீனியர்ஸ்லாம். ஆ, அதுவும் வந்து இப்போ ஒரு 4, 5 குவாலிஃபிகேஷனோட வராங்கன்னு வச்சுக்கோங்களேன். சிஏ, சிஎம்ஏ, சீமா, இப்போ அப்புறம் சீசா சிஸ்டம்ஸ் ஆடிட்லாம் படிச்சுட்டுலாம் வர ஆளுங்க கிட்டலாம் ஒண்ணுமே பண்ண முடியாது. எப்படி இருந்தாலும் கரெக்ட்டா இந்த ஸ்பாட் ஆன் பிடிச்சிடுவாங்க கம்ப்ளீட்டா. அதனால எப்பவுமே இட் இஸ் ஆல்வேஸ் பெட்டர் யூ ஹேவ் டு பி வெரி டிரான்ஸ்பரண்ட். தப்பு பண்ணிட்டேன்னா ஓகே, ஆமா இது நான் தப்பு பண்ணிட்டேன், இதை ஃபாலோ பண்ணலாம்னு சொல்லிட்டேன்னு வச்சுக்கோங்களேன், அவருக்கு ரெக்கமெண்டேஷன்ஸ் வந்து கொடுப்பாரு. நான் சொல்லாம இப்படியாது அப்படியாதுன்னா என்சி நான் கம்ப்ளைண்ட்ஸ் கொடுத்துட்டு போயிட்டே இருப்பார். நல்லா இருக்கும், நிஜமாலே ரொம்ப நல்லா இருக்கும் சிவா. ரோல் சூப்பரா இருக்கும், கஷ்டப்பட்டு படிச்சிடுங்க எல்லாரும். ஆடிட்டட் அக்கவுண்ட்ஸ் ஓகே கண்ணா, எல்லாருமே சூப்பரா படிங்கண்ணா. நிஜமாலே சிஎம் சிஎம்
ஐசி இன்ஸ்டியூட்லேருந்து நிறைய சேஞ்சஸ்லாம் எடுத்துட்டு வராங்க. உங்களுக்குலாம் இன்னும் நல்ல ஸ்கோப் இருக்கு. அதான் எப்படியாவது கஷ்டப்பட்டு முடிச்சுடுங்க. ம். ஆ. என்ன மித்ரா ஒண்ணுமே சவுண்டே வரல. கேக்குது இல்ல? ஓகே. ஏய் யாரோ ஒருத்தர் ஜாயின் பண்ணல. யாரு? கீர்த்தனா ஜாயின் பண்ணலையோ? கீர்த்தனா ஜாயின் ஓகே. So இதுல வந்து banks, financial institutions, government require audited accounts before granting any financial assistance to the enterprise. So அவங்களுக்கு வந்து எப்பவுமே audited accounts தான் வேணும். இப்போ ஒரு enterpriseக்கு வந்து ஹெல்ப் பண்றாங்கன்னு வச்சுக்கோங்க சிவா. லைக் அதுல வந்து காஸ்ட் அக்கௌண்டன்ட்டோட சீல் இருக்கணும். சார்ட் அக்கௌண்டன்ட்டோட சீல் இருந்தா பேங்கே வந்து அது பார்க்கும். ஸோ வந்து இல்லைன்னா பேங்க் வந்து ஆடிட்டே வராத கம்பெனிக்கு போய் நான் ஏன் ஃபினான்ஷியல் அசிஸ்டன்ஸ் பண்ணணும்னு சொல்லுவாங்க அந்த மாதிரி. So it are to be taken more to be more helpful in the settlement of accounts between the partners and thus avoiding any dispute. Advantages வந்து go through பண்ணிக்கோங்க 4 5 நல்லா தெரிஞ்சு go through பண்ணிக்கோங்க. Limitations, any advantages will have limitations. அதாவது objective of the auditorன்றது expressing an opinion on true and fair view of the financial statements. Suppose auditor வந்து ட்ரூ அண்ட் ஃபேர் கொடுக்கலான்னு வச்சுக்கோங்களேன் ஏதோ ஒரு ரீசனால. ஓகே. ஏதோ ஃபார் சம் ரீசன் ஆடிட்டர் வந்து இஸ் நாட் ஏபிள் டு கிவ் இஸ் ஒப்பீனியன் ஆன் த ஃபினான்ஷியல் ஸ்டேட்மெண்ட்ஸ் ஆர் ஃபினான்ஷியல் மெயின்டெனன்ஸ் ஆஃப் அடிக்வேட் அக்கௌண்டிங் ரெக்கார்ட்ஸ் அண்ட் இன்டர்னல் கண்ட்ரோல்ஸ் அந்த மாதிரி கொடுக்க முடியல. அந்த மாதிரி இருந்ததுன்னா ஆடிட்டர் வந்து மெட்டீரியல் மிஸ்டேட்மெண்ட்ஸ்லாம் வந்து கேரண்டி கொடுக்கல. டஸ் நாட் கேரண்டி ஆல் த மெட்டீரியல் மிஸ்டேட்மெண்ட்ஸ். அதாவது அவருக்கு ஏதோ ஒரு ஃப்ளா தெரியுது பட் கொடுக்கலன்னு வச்சுக்கோங்க. என்ன ப்ராப்ளம் ஆகும் அப்படின்னா இன்டர்னல் கண்ட்ரோல் சிஸ்டம் வந்து இட் வில் கோ ஃபார் அ டாஸ்க். ஆடிட் மட்டும் ப்ராப்பரா நடக்கல, ஏதோ ஒரு ரீசனால மிரட்டுவாங்க சிவா. ஆடிட்டர் சீனியர் ஆடிட்லாம் நிறைய கம்பெனி மிரட்டுவாங்க ஃபோன்லயே. நீ அப்படி கொடுக்க கூடாது, நீ இப்படி கொடுக்கணும், நான் உனக்கு ஒரு இப்படியே சொல்லுவாங்க, இவ்வளோ லேக்ஸ் கொடுக்குறேன்னே சொல்லுவாங்க சீனியர் ஆடிட்டர்ஸ் எல்லாம். அந்த மாதிரிலாம் நடக்கும். ஓகேவா? அந்த மாதிரி சீனியர் ஆடிட்டர்ஸ்க்குலாம் வந்து நீ வந்து வர இப்படியே சொல்லுவாங்க, இப்படி நீங்க வரீங்க, இதை மட்டும் ஸ்க்ரூட்டனி பண்றீங்க, போயிட்டே இருக்கீங்க, நீங்க எதுவுமே உங்களோட ஒப்பீனியன் நாங்க கொடுக்கவே கூடாது. போர்ட் ரிப்போர்ட் வந்து ரொம்ப கிளீனா இருக்கணும், அதுல எந்த டிஸ்கிரிபன்சியும் வரக்கூடாது. வராம இருந்தாதான் எனக்கு வந்து ஐ கேன் டேக் அப் மை நியூ ப்ராஜெக்ட்லாம் சொல்லுவாங்க. ஆனா எங்க சீனியர் ஆடிட்டர் வந்து அப்படிலாம் பண்ண மாட்டார். அவர் ரொம்ப ஸ்ட்ரெயிட் ஃபார்வர்டுக்கும் ஸ்ட்ரெயிட் ஃபார்வர்டு அவர். நீ உன் ஆடிட் கம்பெனி கிட்டே வரமாட்டேன், உன் கம்பெனி ஆடிட்டும் வேணாம், ஒன்றும் வேணாம், ஆனா ஒன்று மட்டும் எங்கேயாவது அந்த அந்த கம்பெனியோட ஃபினான்ஷியல் ஸ்டேட்மெண்ட்ஸ் வந்து சரியில்லைன்றத மட்டும் எங்கேயோ ப்ராப்பரா பதிவு செஞ்சிருவார் எப்படியாவது. ஸோ ஆனா அந்த மாதிரி ஆள்லாம் இல்லைன்னு வச்சுக்கோங்களேன், ஆடிட்டர் வந்து மெட்டீரியல் மிஸ்டேட்மெண்ட்ஸ் இருக்கு அப்படின்றத சொல்லல, கேரண்ட் பண்ணல அப்படின்னா அப்போ இட் வில் லேண்ட் அப் இன் அ கிரேட் ப்ராப்ளம் ஃபார் த இன்வெஸ்டர்ஸ். எஸ் பேங்க் இஷ்யூலாம் அந்த மாதிரி தான் ஆச்சு சிவா. ஆக்சுவலாக எஸ் பேங்க் இஷ்யூலாம் எப்பாவது படிச்சு பாருங்க. ஆடிட்டர் சரியா டிக்ளேர் பண்ணாமே விட்டுட்டான் எஸ் பேங்க்குலாம். அதனால எக்கச்சக்கமான இன்வெஸ்டர்ஸ்க்கு வந்து லாஸ். 2010லேருந்து சாரி 2020ல ஒரு மேஜர் டிப்பு மார்ச் 2024 நினைக்கிறேன். 300 ரூபாய் இருந்த ஷேர் இப்போ இட் இஸ் ஃப்ளோட்டிங் அட் 19 ரூபாய் எஸ் பேங்க். ப்ராப்ளம் என்னன்னா மெட்டீரியல் மிஸ்டேட்மெண்ட்லாம் டிடக்ட் பண்ணாமையே ஆடிட்டர் இது பண்ணி ஆடிட்டரையும் அரெஸ்ட் பண்ணிட்டாங்க. நம்ம வேலை சும்மா கிடையாது. நான் டிஸ்க்ளோஸ் அங்கே தப்பு நடக்கிறதுன்றதையும் நான் சொல்லலைன்னா அவ்வளோதான், நம்மளும் சேர்த்து பீனலைஸ் தான் பண்ணுவாங்க. அதே மாதிரி ப்ரொஃபஷனல் ஸ்கெப்டிசம் ஞாபகம் இருக்கா மித்ரா? இது இந்த வேர்டு நேத்திக்கு படிச்சோமே. அப்படியா? இது ரொம்ப ஃப்ரீக்வெண்டா அந்த வேர்டு கேட்குறான். ஸோ அப்படின்னா would ensure if something is wrong it is detected. So behavioral audit helps in identifying and evaluating matters that increase the risk of material misstatements, circumstances that make the auditor to suspect the material misstatement, question of reliability. அப்பனா என்ன அர்த்தம்னா ஆடிட்டர் வந்து is entitled to accept the records genuine. அவருக்கு கொடுக்குற ரெக்கார்ட்ஸ் வந்து ஜென்யூன் அக்செப்ட் பண்ணிப்பார். ஆனா அதுக்கான எவிடன்சஸும் ப்ராப்பரா நான் கொடுக்கணும். இப்போ ஒரு ட்ரையல் பேலன்ஸ் கொடுக்குறான்னா அதுக்கு ஜேர்னல் புக் இருக்கணும் கண்டிப்பா. ஸோ அது வந்து அந்த இன்னொன்று ஒரு 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 அலர்ட்னஸ்லேயே பண்ணும் ஆடிட்டர் வந்து. இந்த ப்ரொஃபஷனல் ஸ்கெப்டிசம் வந்து லாஸ்ட்னா தென் தெர் இஸ் நோ பர்பஸ் ஆஃப் ஆடிட்டிங்.
மெட்டீரியாலிட்டின்றது வந்து ஆடிட்டிங்லயும் ரொம்ப இம்பார்ட்டன்ட், அக்கவுண்டிங்லயும் ரொம்ப இம்பார்ட்டன்ட். இப்போ வந்து ஐ வில் டெல் யூ an எக்ஸாம்பிள் ஆஃப் மெட்டீரியாலிட்டி. உங்களுக்கு ஏதாவது எக்ஸாம்பிள் தோன்றதா மெட்டீரியாலிட்டிக்கு? ம். கரெக்ட், பர்ஃபெக்ட் சிவா. மெட்டீரியாலிட்டின்றது வந்து டிஸ்கோஷர்ஸ் ஆஃப் ஆல் த சேஞ்சஸ் ஆல்சோ. ரெக்கரிங் ஆக்டிவிட்டியை மட்டும் காமிக்காம நான் இந்த பீரியட்ல, இந்த 6 months பீரியட்ல ஏதாவது சேஞ்ச் பண்ணியிருக்கேன் அப்படின்னா அதையும் டிஸ்க்ளோஸ் பண்ணணும். ஸோ மீன்ஸ் இம்பார்ட்டன்ட் காஸ்ட் வைஸாக இருக்கட்டும், ப்ராஃபிட் வைஸாக இருக்கட்டும், எஃபெக்ட் வைஸாக இருக்கட்டும், வேல்யூ வைஸ், எது தட் இஸ் பேசிக்லி இம்பாக்டிங் மை எக்கனாமிக் டிசிஷன்ஸ் ஆஃப் த யூசர். இப்போ ஐ வில் கிவ் யூ ஒன் மோர் எக்ஸாம்பிள். அந்த எக்ஸாம்பிள் சூப்பர் சிவா. வேற ஏதாவது உங்களுக்கு தோன்றதா மித்ரா, நந்தனா, ஏதாவது மெட்டீரியாலிட்டிக்கு? ஓகே, கீர்த்தனா உங்களுக்கு ஏதாவது நந்தனா உங்களுக்கு ஏதாவது தோன்றதா? ஓகே, ஓகே. மெட்டீரியாலிட்டிக்கு இன்னொன்று கூட, நான் இப்போ சப்போஸ் வந்து சேஞ்ச் அண்ட் டெப்ரிசியேஷன் பண்றாங்கன்னு வச்சுக்கோங்களேன். ஆல் த ஆல் த்ரூ த இயர்ஸ் வந்து தே ஹவ் பீன் ஃபாலோயிங் ஒன்லி ஸ்ட்ரைட் லைன் மெத்தட். பட் சடன்லி வந்து தே ஆர் சேஞ்சிங் த மெத்தட் ஆஃப் டெப்ரிசியேஷன் டு ரிட்டர்ன் ஆன் வேல்யூனா அதுக்கான லைக் டிஸ்க்ளோஷர் வந்து அக்கௌண்டன்ட் வுட் ஹவ் கிவன். இல்ல அந்த சேஞ்ச் வந்து ஆடிட்டர் பார்த்தானா ஈ ஷுட் ரைஸ் அ கொஸ்டின், ஏன் இந்த சேஞ்சை வந்து நீங்க எனக்கு வந்து அப்டேட் பண்ணல அப்படின்றது கண்டிப்பா கேட்கணும். ஆனா இப்ப வந்து ஃபார் எக்ஸாம்பிள் கண்டின்ஜென்ட் லைபிலிட்டின்னு சொல்லுவாங்க, கேள்விப்பட்டிருக்கீங்களா? கண்டின்ஜென்ட் லைபிலிட்டி இது வரும் ஆனா வராது, அந்த மாதிரி. அது கண்டின்ஜென்ட் லைபிலிட்டி. அந்த மாதிரி இருக்கிறத வந்து ஒருவேளை பேலன்ஸ் ஷீட்ல நோட் எழுதலைன்னா கூட பெருசா எக்கனாமிக் டிசிஷன்ஸ் எனக்கு எஃபெக்ட் ஆகுமானா கிடையாது. ஓகேவா? ஸோ மெட்டீரியல், வாட் இஸ் மெட்டீரியல் ஒன் சர்க்கம்ஸ்டான்சஸ் மே நாட் பி மெட்டீரியல் இன் அனதர் சர்க்கம்ஸ்டான்சஸ். இது ரொம்ப ரேரான விஷயம். அப்பனா சேஞ்சஸ் எப்பவுமே நீட் டு பி டன். எப்பவுமே எனி திங் யூனிக் தட் ஹஸ் ஹேப்பன்ட் ஃபார் தட் இயர் ஹாஸ் டு பி ப்ராப்பர்லி என்ன சொல்றது, இன்கார்பரேட்டட் இந்த புக்ஸ் ஆஃப் அக்கௌண்ட்ஸ். ஓகேவா? நம்ம காஸ்ட் ஆடிட் போகும்போது நிறைய விஷயங்கள் கேஷ் கையில வச்சுட்டே இருப்பாங்க. என்னோட சீனியர் ஆடிட்டர் கேஷ் வச்சுட்டு பார்த்துட்டே இருப்பாரு. எங்களை சொல்லுவார், கேஸை நல்லா கோத்ரூ பண்ணுங்க, கேஸை நல்லா கோத்ரூ பண்ணுங்கன்னு வர. அப்பனா வந்து என்னன்னா அது கேஷ் பேசிஸ்ல எல்லாமே இதுவா இருக்கணும். பட் நாங்கள் டைப் ஆஃப் இண்டஸ்ட்ரி போறத பொறுத்து இருக்கு. இப்போ கான்ட்ராக்ட்னா அங்கே எஸ்கலேஷன் கிளாஸ் இருக்கான்னு பார்க்க சொல்லுவாரு. இப்போ இஃப் இட்ஸ் ப்ராசஸ் காஸ்டிங்னா எப்படி ஒர்க் இன் ப்ராக்ரஸ் எப்படி ஒர்க் ஆகுது அந்த மாதிரி ஸ்பெசிஃபிக்கலி த ஆடிட்டர் வந்து ஹேஸ் டு லைக் ஸ்க்ரூட்டனி ஆர் ஹேஸ் டு ஜஸ்ட் செக் அவுட் மெட்டீரியல் சேஞ்சஸை வந்து இன்கார்பரேட் ஆயிருக்கா அப்படின்றத பார்க்கணும். இப்போ வந்து லைக் நிறைய டைப்ஸ் ஆஃப் ஆடிட்ஸ் இருக்கு. ஸ்டாச்சுட்டரி ஆடிட்டர், அதுக்கப்புறம் வந்து நான் ஸ்டாச்சுட்டரி ஆடிட்டர். ஸ்டாச்சுட்டரி ஆடிட், நான் ஸ்டாச்சுட்டரி ஆடிட்ல வந்து ஆமா, ஸ்டாச்சுட்டரி ஆடிட் நான் ஸ்டாச்சுட்டரி ஆடிட்டோட டிஸ்டிங்கிஷ் பிட்வீன் வச்சு நான் அது என்னன்னு சொல்றேன். ஸ்டாச்சுட்டரினாலே அது கம்பல்சரி, ஞாபகம் வச்சுக்கோங்க, இது வாலண்டரி. The relative relevant statutory or law determines the scope of work. The employer or partners determine the scope of work. இங்க ஆடிட்டர் பொறுத்த வரைக்கும் இங்க வந்து கண்டிப்பா வந்து ஒரு சார்ட்டர்ட் அக்கௌண்டன்ட் தான் இந்த ஸ்டாச்சுட்டரி ஆடிட் பண்ணோம். ஆனா இங்க அப்படி கிடையாது. எனி அகாடமிக் ஆர் ப்ரொஃபஷனல் குவாலிஃபிகேஷன்ஸ், சிடபிள்யூ இன்டர் கூட நான் ஸ்டாச்சுட்டரி ஆடிட் பண்ணலாம், தப்பு கிடையாது. ஓகே, ஆனா இதுக்கு சிஏ தான் பண்ணணும். எதுக்கு? ஸ்டாச்சுட்டரி ஆடிட்டுக்கு. ஆடிட்டர் நீட் நாட் பொசஸ் எனி அகாடமிக் ஆர் ப்ரொஃபஷனல் குவாலிஃபிகேஷன். பிகாம் கூட பண்ணலாம் நான் ஸ்டாச்சுட்டரி ஆடிட்டர். பவர், ரைட்ஸ் அண்ட் டியூட்டிஸ் ஆஃப் அன் ஆடிட்டர். யாரு? கீர்த்தனா, கேக்குறதா?
என்னாச்சுடா? சரி, ஓகே. இந்த கிளாஸ்க்கு ரொம்ப லேட் ஆயிடுச்சு. அடுத்த கிளாஸ்க்கு சீக்கிரமா ஜாயின் பண்ணிட்டீங்க. ஓகே. ஆ, இப்போ ரெக்கார்டிங்ல இருக்கு. கோ த்ரூ பண்ணிக்கோங்க. ஸ்டாச்சுட்டரி ஆடிட் அண்ட் நான் ஸ்டாச்சுட்டரி ஆடிட்டர். ஸ்டாச்சுட்டரி ஆடிட் வந்து இந்த இது இல்ல வந்து டிக்டேட்ஸ் த பவர்ஸ், ரைட்ஸ் அண்ட் டியூட்டிஸ் ஆஃப் அன் ஆடிட்டர். கிளியரா கொடுத்துருவாங்க மித்ரா, சிவா, கீர்த்தனா, நந்தனா. ஸ்டாச்சுட்டரி ஆடிட் வந்து கிளீனா கொடுப்பான். இது டெஃபினிஷன் ஆஃப் அன் ஆடிட்டர் ஃபார் திஸ் பர்பஸ் அப்படின்னு சொல்லிட்டு அவங்களோட பவர் என்ன, ரைட் அண்ட் டியூட்டிஸ் ஞாபகம் இருக்கா? லால படிச்சிருப்பீங்க. டியூட்டிஸ் ஆஃப் அன் ஆடிட்டர், ரைட்ஸ் ஆஃப் அன் ஆடிட்டர்லாம் ஞாபகம் இருக்கா? எல்லாம் ஸ்டாச்சுரி ஆடிட்டுக்கு அப்ளிகபிள். ஆக்சுவலா நீங்க அதெல்லாம் படிச்சிருக்கீங்களா? அதெல்லாம் அப்படியே நீங்க பண்ணுவீங்க, லைவா பண்ணுவீங்க. ஓகேவா? நான் ஸ்டாச்சுரி ஆடிட்ல வந்து அப்படிலாம் கிடையாது. இட் இஸ் வந்து இந்த மாதிரி தான் அப்படிலாம் கிடையாது. இட் இஸ் ஆடிட்டர் அண்ட் ஃபர்ம் வந்து டிசைட் பண்ணுவாங்க. அது பேஸ் பண்ணியிருக்கோம். இங்க வந்து இ- இவருக்கு வந்து எந்த விதமான ஃபோர்ஸும் யாருமே பண்ண முடியாது. ஸ்டாச்சுரி ஆடிட்டர் ஆடிட்டர் சொல்றது தான். ஆனா நான் ஸ்டாச்சுரி ஆடிட் அப்படி கிடையாது. என்ன சொல்லுவாங்க? ஏதோ ஒரு இது சொல்லுவாங்களே. உம், அது எனக்கு எக்ஸாக்டா அந்த வேர்ட் ஞாபகம் இல்ல. ஆடிட்டர், ஆனா நான் ஆடிட்டர் இல்ல அந்த மாதிரி. நான் ஸ்டாச்சுரி ஆடிட்டர். ஏன்னா அவருக்கு அந்த குவாலிஃபிகேஷன், ப்ரொஃபஷனல் குவாலிஃபிகேஷன் இல்லைன்னு வச்சுக்கோங்களேன். அது வந்து வாலண்டரியா நடக்கும்போது ஆஹ், எந்த விதமான மேனிப்புலேஷன்ஸும் இருக்கலாம். இதுலேருந்து வர நான் ஸ்டாச்சுரி ஆடிட்ல இருக்கிற கமெண்ட்ரியை கண்டிப்பா இன்வெஸ்டர் பக்கத்துல கூட போக மாட்டாங்க. நீங்களும் நாளைக்கு ஏதாவது ஸ்டாக் இது பண்ண போறீங்க, இன்வெஸ்ட் பண்ண போறீங்கன்னா ஸ்டாச்சுரி ஆடிட்டரோட ரிப்போர்ட் பாருங்க. நான் ஸ்டாச்சுரி ஆடிட் ரிப்போர்ட்டை அவுட்கம் பார்க்கவே பார்க்காதீங்க. அது நான் பண்றேன், அதாவது இருக்கு ஆனா இல்ல அந்த மாதிரி நான் ஸ்டாச்சுரி ஆடிட். ஓகேவா? ஆடிட்டர்ஸ் லயபிலிட்டின்றது வந்து சி நம்ம பெனிஃபிட்டுக்காக சில இதெல்லாம் பண்ணுவோம்ல. என்ன சொல்றது, நீட் டு ஹேவ் நைஸ் டு ஹேவ்னு சொல்லுவாங்க தெரியுமா? நான் ஸ்டாச்சுட்டரி ஆடிட்ன்றது வந்து நைஸ் டு ஹேவ், ஸ்டாச்சுட்டரி ஆடிட் வந்து நீட் டு ஹேவ். புரியுதா உங்களுக்கு? ஸோ ஆடிட்டர்ஸ் liability is for negligence for under the common law and misfeasance under the 11th statute governing the audit. நான் ஸ்டாச்சுட்டரி ஆடிட்ல auditor is liable for negligence only under the common law. ஓகேவா? பாயிண்ட்ஸ் ஆஃப் டிஸ்டிங்ஷன். பப்ளிகேஷன் ஆஃப் ஆடிட் ரிப்போர்ட். ஆடிட் ரிப்போர்ட் வந்து பப்ளிக். நான் வந்து ஒரு ஷேர்ல இன்வெஸ்ட் பண்றேன்னு வச்சுக்கோங்களேன். ஏதோ ஒரு ஷேர், லெட்ஸ் டேக் அப் ஐடிசி ஷேர்னா, ஃபர்ஸ்ட் நான் என்ன பண்ணுவேன்னா பேலன்ஸ் ஷீட் பார்ப்பேன், பிஎன்எல் பார்ப்பேன், அப்புறம் என்ன பார்ப்பேன், ஸ்டாச்சுட்டரி ஆடிட் ரிப்போர்ட் பார்ப்பேன். காமிக்கிறேன். ம். ஷேர் பண்ணுவாங்க சிவா. எது பப்ளிக் வந்து தேவையோ ஷேர் ஆகும். ஸ்டாச்சுட்டரி ஆடிட் ரிப்போர்ட் பார்த்தா சிவா வந்து கான்ஃபிடன்ஸ் வரும். அந்த கம்பெனி வந்து இன்வெஸ்ட் பண்ணலாமா? ஏன்னா இது எப்படின்னா என்னோட வெல்த் கிரியேஷனுக்கு ரிப்போர்ட்டோட தெய்வம் மாதிரி. ஐடிசி எந்த மாதிரி கம்பெனி சொல்லுங்க? ஐடிசியோட கோர் மெயின் பிசினஸ் என்னன்னு சொல்லுங்க? அ, என்ன கேக்கலடா? ஃபுட் ஐட்டம்ஸ் கோர், பேசிக் கோர், ஃபாஸ்ட் கன்சியூமர். அது முன்னாடி முதல்ல என்ன ஆரம்பிச்சாங்கன்னு தெரியுமா? கரெக்ட், ஃபர்ஸ்ட் ஆரம்பிச்சது சிகரெட் தான்.
இதுல இன்வெஸ்டர்ஸ்க்கு என்ன நீடோ அதெல்லாம் போட்டுருவாங்க. ஓகேவா? இந்த ரிப்போர்ட்ல இதோட போர்ட் ஆஃப் டைரக்டர்ஸ் அண்ட் கமிட்டிஸ் இருக்குல்ல சிவா, ரிப்போர்ட் ஆன் கார்ப்பரேட் கவர்னன்ஸ்லாம் இருக்குல்ல, செக்ரட்டரி ஆடிட்டர்ஸ் ரிப்போர்ட் போர்ட், இதுலயே வந்து ஸ்டாச்சுட்டரி ஆடிட் இதுன்றது ஒன்று வரும். காமிக்கிறேன். இண்டிபெண்டன்ட் ஆடிட்டர்ஸ் ரிப்போர்ட் இருக்குல்ல, இந்த பார்ட் தான் 232. இது இப்போ நீங்க ஒரு இன்வெஸ்ட் பண்றீங்கன்னா இதெல்லாம் இது எல்லாத்தையும் பார்த்தா தான் சிவா உங்களுக்கு ஐடியா கிடைக்கும். எப்போவாவது நீங்க இதை ஓபன் பண்ணி பாருங்க. இது இல்ல, இது எல்என்டி, டாடா, ரிலையன்ஸ் பார்க்காதீங்க. ரிலையன்ஸ் மகா ரொம்ப ரொம்ப அப்படியே பீட்டிங் ஆன் த புஷ்ஷா இருக்கும். நேத்திக்கு இதுல லால பார்த்திருப்பீங்கல்ல, ரிலேட்டட் பார்ட்டி டிரான்சாக்ஷன்ஸ் ஞாபகம் இருக்கா? இது பாருங்க, இதுதான் அது. ம் இதான் சிவா ஒப்பீனியன் கொடுத்துருக்காங்க பாருங்க. We have audited the accompanying standard loan Indian AS financial statements of ITC which comprises the balance sheet. இதெல்லாம் சிவா. In our opinion, the best of information according to the explanation given to us, the amended the so and so basis of opinion. We conducted audit as the this one எல்லாம் போட்டிருப்பாங்க சிவா. Key audit matters, ரெவென்யூ எப்படி இருக்கு ஒன்னொன்னா போட்டிருப்பாங்க அவங்க. டிசைன் இம்ப்ளிமெண்டேஷன் எப்படி, அப்புறம் வந்து ரெஃபரன்ஸ் முத கொண்டு போட்டிருப்பாங்க. performed an increase of substantive testing. இந்த வேர்ட்லாம் ஆடிட்ல பயங்கரமா இப்போ ஆடிட்டிங்ல வரும் நம்மளுக்கு. impaired assessment of investment in Welcome Hotels Lanka Private Limitedன்றது வந்து என்னன்னா, ஆம், இது மூடிட்டாங்க ஆக்சுவலா. இது என்ன நடந்திருக்குன்னா, இது கொலம்போல ஒரு ப்ராஜெக்ட் வச்சிருந்தாங்க, ஒரு ஹோட்டலு ரெசிடென்ட் அபார்ட்மெண்ட் காம்ப்ளெக்ஸ், டபிள்யூஎல்பி வெல்காம் ஹோட்டல்ஸ் லங்கா. ஆனா இதை வாங்கினது வந்து ஒரு இம்பேர்மெண்ட் அமௌண்ட் வச்சு, வேற ஏதோ ஒரு அமௌண்ட்டை வச்சு இது வாங்கியிருக்காங்க. ஸோ இந்த ஒரு விஷயம் இருக்குல்ல சிவா, இது வந்து ரீசெண்டா நடந்தது வெல்காம் ஹோட்டல்ஸ். அப்போ ஆஸ் அன் இன்வெஸ்டர் நான் இதை டீட்டெயில்டா படிப்பேன், இது என்னது, என்ன பண்ணியிருக்காங்க, அப்போ இந்த கம்பெனியை பொறுத்த வரைக்கும் ஃபியூச்சர் ஆப்பர்ச்சுனிட்டிஸ் இருக்கா இல்லையா, இல்ல எப்ப பார் மர்ஜன் அக்வசிஷன்ஸ்லேயே போறாங்களா, அந்த மாதிரி இது ஃபுல்லா பாருங்க. ஆடிட்டர்ஸ் ரெஸ்பான்சிபிலிட்டி ஆன் ஸ்டாண்ட் அலோன், இது ஃபுல்லா படிக்கணும் சிவா. ஒரு கம்பெனிக்குள்ள நான் ஷேர் எடுத்துட்டு போய் வாங்குறேன்னா இதுதான் இண்டிபெண்டன்ட் ஆடிட்டர்ஸ் ரிப்போர்ட். ஒன்னொன்னா பாருங்க. இன் அவர் ஒப்பீனியன் ப்ராப்பர் புக்ஸ் ஆஃப் அக்கௌண்ட்ஸ் ஆர் மெயின்டைன்ட், பேலன்ஸ் ஷீட் ஸ்டேட்மெண்ட் ஆஃப் ப்ராஃபிட் இன்க்ளூட் தான் மெயின்டைன், இந்த மாதிரி ஒன்னொன்னா கொடுத்துருப்பாங்க. அனக்ஷர் 2 அந்த மாதிரிலாம் வரும். டைம் கிடைக்கும் போது பாருங்க சரியா. இதெல்லாம் they would have spoken about lot of things. IT is your future opportunity எப்படி இருக்கு எல்லாமே பேசுவாங்க. இங்க பாருங்க, அப்பீலேட் அத்தாரிட்டிக்கு வந்து எந்த பெட்டிஷன் போயிருக்கு, என்ன கேஸ் வந்து ஃபைல் ஆயிருக்கு, கஸ்டம்ஸ் டியூட்டிஸ்க்கு எவ்வளோ பண்ணியிருக்காங்க, எல்லாமே கொடுப்பாங்க டீட்டெயில்ஸ். ஆனால் ஆஸ் அன் இன்வெஸ்டர் இதெல்லாம் நான் பார்க்க மாட்டேன். இண்டிபெண்ட் அந்த ஸ்டாச்சுட்டரி ஆடிட் ரிப்போர்ட் இருக்குல்ல, அதை மட்டும் நான் பார்ப்பேன் டீட்டெயில்டாக. ஓகேவா? மட்டும் இல்லை, எல்லா கம்பெனிஸ்க்குமே போட்டிருப்பான். டாடா பாருங்க, அப்புறம் இவங்களோடது பாருங்க, ரிலையன்ஸ் பார்க்காதீங்க, டாடா மோட்டார்ஸ், ஐடிசி பாருங்க, எல்என்டி பாருங்க, பிரிட்டானியா பாருங்க, டாபூர் பாருங்க, ஹெச்சிஎலோடது பாருங்க, அவங்களதெல்லாம் பாருங்க. ரிலையன்ஸ் எனக்கு அவ்வளோவா கம்ஃபர்டபுளா இல்லை. ஸோ அதுதான் ஆடிட்டர் ஓட liable is negligence has independent in status and its mental attitude. It does not enjoy so much of independence. Auditor is liable for negligence under the common law and for misfeasance under the relative statute governing the audit. He is liable for negligence under only under the common law. இது வந்து liable for negligenceனா என்ன அர்த்தம்? நெக்லிஜென்ஸ்னா என்ன? நெக்லிஜென்ஸ்னா இந்த ஐட்டம் பெருசா மெட்டீரியல் கிடையாதே,
அப்படின்னு ஆடிட்டர் இது நம்ம தேவையில்ல ரொம்ப டீப்பா பார்க்கலாம் வேண்டாம் அப்படின்னு யோசிச்சிருப்பார்ல. அதுல கரெக்டா நம்ம வந்து உங்களுக்கு இந்த மாதிரி சினாரியோ இருக்கிறதுல கரெக்டா படிக்காத கொஸ்டினா வரும். இப்போ இல்ல பிகாம்லயே அப்படிதான் வரும். சிடபிள்யூ நான் எந்த கொஸ்டின் கரெக்டா நான் படிக்க வேண்டாம் இது வராதுன்னு நினைச்சேனோ கரெக்டா அந்த கொஸ்டின் 7 மார்க்ல கேட்பாங்க. அப்புறம் இட்ஸ் மை நெக்லிஜென்ஸ், ஐ எம் ட்ரைங் டு அவாய்ட் சம்திங், பட் ஆக்சுவலி தட் இஸ் காசிங் மோர் சார்ட் ஆஃப் என்ன சொல்றது, ஆம், என்ன சொல்றது, பெரிய ஒரு பெரிய ப்ராப்ளமா உருவெடுக்கும் அப்படின்னு சொல்லுவாங்கல்ல. அந்த மாதிரி உருவெடுத்ததுன்னா ஆடிட்டர் வில் பிகம் லயபிள். ஓகேவா? ஃபார் நெக்லிஜென்ஸ் அண்டர் த காமன் லா இல்ல ரிலேட்டிவ் ஸ்டாச்சு இருக்கு அதுக்குன்னு கவர்னிங் த ஆடிட்டர். இதுக்கு வந்து அண்டர் ஒன்லி அண்டர் த காமன் லா இஸ் லைபிள் ஃபார் நெக்லிஜென்ஸ். ஆடிட் ரிப்போர்ட் இஸ் பப்ளிஷ்டு, பப்ளிக் கிட்ட கொடுத்துருப்பாங்க. இது அப்படிலாம் கிடையாது, சுத்தி சுத்தி இவங்களே எம்ப்ளாயிஸே வச்சுப்பாங்க. நான் நான் எங்க கம்பெனில ஒரு ஆடிட் பண்ணிருக்காங்கப்பா அப்படின்ற மாதிரி இது ஒரு விஷயம். ஓகேவா? இந்த தில்லுமுல்லாம் நிறைய நடக்கிறது இல்ல சிவா. கம்பெனியோட ஆடிட்டை வந்து வச்சு பேங்க்ல லோன் வாங்குறதுலாம், இந்த தில்லுமுல் வேலைலாம், இந்த நான் ஸ்டாச்சுரி ஆடிட்லாம் வச்செல்லாம் பேங்க்ல லோன் வாங்கி சில பேர்லாம் ஏமாந்துருக்காங்க. அவங்க பேர் என்ன, ரீசெண்டா 1 இயர் பிஃபோர் ஒரு இஷ்யூ நடந்தது, ஞாபகம் இல்ல. அது ஸ்டாச்சுரி ஆடிட்டே இல்லை, நான் நான் ஸ்டாச்சுரி ஆடிட்னு டிக்ளேர் பண்ணி பெரிய லோனா வாங்கி he was not able to reimbursement. Finally the company has been filed for liquidation. கோர்ட்டுக்கு போய் கோர்ட் பெண்டிங்ல இருக்கு அந்த இஷ்யூ, ஞாபகம் இல்லை எனக்கு அந்த கம்பெனி நேம். அந்த மாதிரி ஆகும். ஸோ அதுதான் ஸ்டாச்சுரி ஆடிட், நான் ஸ்டாச்சுரி ஆடிட். ஓகேவா? இது இந்த வாரம் நல்லா பார்த்துக்கோங்க. அடுத்தது வந்து கண்டினியூஸ் அண்ட் பீரியாடிக்கல் ஆடிட். ஓ டைம் ஆயிடுச்சு. ஓகே. கண்டினியூஸ் அண்ட் பீரியாடிக்கல் ஆடிட்ல வந்து கண்டக்டட் த்ரூ அவுட் த இயர். இது எப்பவாவது தான் ஃபைனல் அக்கௌண்ட்ஸ் ப்ரிப்பேர் பண்ணோன்னே. இது ரொம்ப எக்ஸ்பென்சிவ், இது லெஸ் எக்ஸ்பென்சிவ். எரர்ஸ் வந்து ஏர்லியா பண்ணிடுவாங்க, ஏன்னா கண்டினியூஸா பண்ணும்போது தெரிஞ்சிடும்ல ஃப்ராட் எங்க பண்ணிருக்காங்க. இது லேட்டா தான் நடக்கும். டீடைல் செக்கிங் இஸ் பாசிபிள், டீடைல் செக்கிங் இஸ் நாட் பாசிபிள். இன்ட்ரம் டிவிடெண்ட்னா என்ன அர்த்தம்னா, திடீர்னு ஒரு டைம்ல பயங்கரமான ப்ராஃபிட்ஸ்னா இட் ஹெல்ப்ஸ் இன் ஃபைனலைசேஷன் ஆஃப் இன்ட்ரம் டிவிடெண்ட். இங்க அப்படி கிடையாது. சி ஆடிட்டர் ஒரே வேலையை கண்டினியூஸா பண்ணியிருந்தா எவ்வளவு போர் அடிக்கும். அம்மாலாம் பாவம் இல்ல, டெய்லி குக் பண்றாங்க, கஷ்டமா இருக்கும்ல. அதான் மோனோட்டனி ஆயிடும், போர் அடிச்சு போயிடும். அப்ப என்ன ஆயிடும்னா என்னோட ஆடிட் பர்வியூ என்னன்றதையே நான் மறந்து போயிடுவேன். பீரியாடிக்கல் ஆடிட்ன்றது மொனோட்டனி இருக்காது. இங்க எஃபிஷியன்சி ஆஃப் கிளைம்ஸ் அக்கவுண்டிங் ஸ்டாஃப் இங்க லேசி இன்எஃபிஷியண்டா இருப்பாங்க. தூசி தட்டி கிட்டி எடுத்து பண்றதுக்குள்ள பீரியாடிக்கல் ஆடிட் வந்து ரொம்ப அப்படியே டிராகிங்கா இருக்கிற மாதிரி இருக்கும். இது வந்து கிளைண்ட் அக்கவுண்டிங் ஆஃபீஸ் வந்து அதுலயே டீல் பண்ணிருக்கிறதால they'll become experience. கொல்யூஷன் ஆடிட் ஸ்டாஃப்க்கும் எம்ப்ளாயிஸ்க்கும் வந்து ஒரு சண்டை வரும் கண்டினியூஸ் இதுல. இங்க வந்து ஆடிட் ஸ்டாஃப்க்கும் எம்ப்ளாயிஸ்க்கும் சண்டை வராது. சும்மா ஒருத்தன் பக்கத்துலயே இருந்து இது என்ன பண்ற அது என்ன பண்ற கேட்டுட்டே இருக்கோம்னு வச்சுக்கோங்களேன், கோவம் வருமா வராதா அந்த மாதிரி தான் ஆகும். மாரல் ப்ரெஷர் வந்து எங்கேஜ்னால மாரல் ப்ரெஷர் கெயின் ஸ்டாஃப்ஸ்ல இருந்துட்டே இருக்கும். இங்க அப்படி கிடையாது. லார்ஜ் ஆர்கனைசேஷன்ல கண்டினியூஸ் ஆடிட் பண்ணிட்டு இருப்பாங்க, இங்க ஸ்மால் ஆர்கனைசேஷன் தான் பண்ணுவாங்க. டைம்லி சப்மிஷன் நடந்துரும். ஆடிட் ரிப்போர்ட் இது கொஞ்சம் டைம் எடுத்து தான் பண்ணுவாங்க, ஏன்னா தப்பு கொஞ்சம் லேட்டா தான் டிடெக்ட் ஆகும், அதனால டைம் எடுத்து தான் சப்மிட் பண்ணுவாங்க. இதுவும் நல்லா படிச்சுக்கோங்க சரியா? இது ரெண்டுமே இந்த வாரம் டெஸ்ட் உங்களுக்கு. ஓகே, நெக்ஸ்ட் வீக் வந்து we will see additional risk based index. இது என்னெல்லாம் பிரின்சிபல்ஸ் கவர்னிங் அண்ட் ஆடிட், அப்புறம் அப்ஜெக்டிவ்ஸ் ஆஃப் ஆடிட். சரியா? ஓகே. நான் ஆமா, இது ரெண்டும் இம்பார்ட்டன்ட். இன்டர்னல் செக், இன்டர்னல் கண்ட்ரோல், இன்டர்னல் இது ஒன்று இருக்கு, அது பார்க்கலாம் அப்புறம் பின்னாடி வரும். ஓகேவா? தேங்க்யூ சிவா. சிவா நான் நாளைக்கு நம்ம 2 பேரும் உட்காந்துக்கலாம் அந்த இதுக்கு மட்டும். நான் அந்த நேத்திக்கு உட்காந்து அந்த பார்ட் ஆஃப் இது ஏபிசிக்கு. சரியா? வேற என்ன? ஓகேவா? நான் இது மட்டும்